ஹர்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நெறைய விஷயங்கள் நம்மள சொல்லி காமிக்கிறது, நம்மள ஒரு மாரி வெர்பலா அப்யூஸ் பண்றது இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ, அப்ப அதே விஷயம் இதே ஆண் நம்ம கூட இப்ப பேசி பழகிட்டு இருக்கானே, அதே ஆண் செய்யும்போதும் சரி, இல்ல நமக்கு ஃபேமிலியில இருக்கிற மத்த பீப்பிள் நம்மளோட சிப்லிங்ஸோ, நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ, அம்மா, அப்பா யாராக வேணா இருக்கலாம். அவங்க எல்லாமே அந்த ஹர்ட் ஆகுற அளவுக்கான இன்சிடென்ட்ட நமக்கு செய்யும்போது, அந்த ட்ரிகர் வந்து கெளம்பிடும். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி எதையுமே ஹீல் பண்ணல. நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஸ்பிரிச்சுவலா அவேக்கன் ஆயிருக்கோம். நம்ம வந்து பிளிஸ்ஃபுல் ஹனிமூன் ஃபேஸ் ப்ரிவ்யூ பார்த்துருக்கோம். இப்ப ட்ரிகர் ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். எதையுமே ஹீல் பண்ணிக்கல. அப்ப ஆல்ரெடி அந்த ரணமெல்லாம் கொதறினது ரணமெல்லாம் கொதறி, 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 கொதறி தான் இருக்கு அங்க இன்னும். புண்ணுக்கு மருந்து கூட போடல. அங்க புண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல உங்கள ரொம்ப பாதிச்ச விஷயத்த பத்தி இப்போ அட் பிரசன்ட்ல உங்களுக்கு பேசினா, இல்ல உங்களுக்கே ஒரு விஷயம் புடிக்கல. உங்க ஃபேஸே வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கல. ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது வேற யாரையோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லும்போது ஏன்னா எவ்ரிபடி ஆர் மிரர்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேயா? அந்த மிரர்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் வேற வேற. அவங்க எல்லாருமே நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, நீங்க என்ன உங்கள பத்தின மதிப்பீடு உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களோ, அதத்தான் அவங்க பிரதிபிம்ப கண்ணாடியா இருந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. உங்க ஃபேஸ் உங்களுக்கு புடிக்கல அப்படின்னு சொன்னா, வெளிய